வீட்டில் இருக்கக்கூடிய மூணே பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளா சுலபமா சுவையா செய்யக்கூடிய புட்டிங் எப்படி செய்யலாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இது பிகினர்ஸ் கூட செய்யலாம். அவ்வளோ சுலபமான ரெசிபி, ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இது இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதுக்கு முதல்ல ஒரு சாஸ் பேன்ல 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க. இது சராசரியா 75 கிராம் அளவுக்கு இருக்கும். கூடவே ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி ரொம்ப நிறைய சேர்த்துடக்கூடாது. சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 5ல இருந்து 7 நிமிஷத்துல அந்த சக்கரை கொஞ்சம் நிறம் மாறி வர ஆரம்பிக்கும். ரொம்ப ப்ரௌன் நிறமா மாறிடக்கூடாது. கொஞ்சம் லைட் ப்ரௌனா மாறும்போது பாத்தீங்கன்னா டக்குன்னு ஸ்டவ்வை விட்டு எடுத்துருங்க. ஏன்னா அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு பாத்தீங்கன்னா உடனே போயிடும். அதனால நீங்க ஸ்டவ்லேயே வச்சுட்டு நேரம் மாறி வரும். நம்ம ரொம்ப நேரம் கலந்துட்டு இருந்தோம்னா அந்த சக்கரை பாகு ரொம்ப அடர் நேரமா மாற ஆரம்பிச்சிடும். அப்போ உங்களுக்கு கசப்பு தட்ட ஆரம்பிச்சிடும், அதாவது கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால இந்த ஸ்டேஜுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக ப்ரௌனாக மாற ஆரம்பிக்குது இல்லையா? ஸோ இந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க. அடுத்ததா நான் இந்த மாதிரி ஒரு செராமிக் பவுல் எடுத்திருக்கேன். வீட்டில் சில்வர் பாத்திரம், சில்வர் கப்பு எது இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு பயன்படுத்துங்க. நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட தடவிக்கலாம். இது சூடா இருக்கும் போதே உடனே இந்த பாத்திரத்துக்கு மாத்திடணும். இல்லைன்னா அந்த பாத்திரத்திலே செட் ஆயிடும், ரொம்ப கஷ்டமா போயிடும். இப்ப இதுல கரெக்டா செட் ஆகட்டும். ஒரு 10 நிமிஷம் போல இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம புட்டிங்க்கு தேவையானதை ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததான் ஒரு மிக்சிங் பவுல்ல 2 முட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. விஸ்க் இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஃபோக் இல்லைன்னா ஸ்பூனை பயன்படுத்தி கூட அந்த முட்டை நல்லா உடஞ்சி வர்ற அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க நல்லா கலந்து வந்தாச்சு. அடுத்ததான் இதுல ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க. இப்போ அந்த சர்க்கரை அந்த முட்டையோட நல்லா கலந்து வரணும். அதனால ஒரு 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் 200 ml அளவுக்கு பாலை காய்ச்சிட்டு ஆற வச்சுட்டு எடுத்திருக்கேன். இதுக்கு காய்ச்சிட்டு ஆற வச்ச பால் தான் சேர்க்கணும். பால் அது மாதிரி கொஞ்சம் திக்கா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப அந்த பால், அந்த சர்க்கரை, அந்த முட்டை மூணுமே ஒன்னோட ஒன்று நல்லா கலந்து வர்ற அளவுக்கு ஒரு 3 நிமிஷத்துக்கு கைவிடாம இந்த மாதிரி பீட் பண்ணிக்கங்க. அப்பதான் உங்களுக்கு நல்ல கிரீமியா ஃபார்ம் ஆகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் இன்னைக்கு 3 பொருள் சேர்த்து தான் செய்ய போறேன்னு சொல்லியிருந்தேன். இது ஆப்ஷனல் தான். வெண்ணிலா எசன்ஸ் இல்லைனா ஏலக்காய் பொடி, இதில் எது வேணாலும் நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்கல. உங்களுக்கு அந்த முட்டையோட ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா நம்ம ஏற்கனவே அந்த பவுல்ல சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா? அதுல இப்ப இதை சேர்த்துடலாம். சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டிக்குங்க. அடுத்ததா இந்த மாதிரி ஒரு கடாயில கொஞ்சமா தண்ணி சேர்த்திருக்கேன். இப்ப இதுல ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சிருக்கேன். ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு கப்பு கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். அதுக்கு மேல இதை நம்ம வச்சிடலாம். இப்ப அது மேல ஒரு தட்டு போட்டு கண்டிப்பா மூடணும். இல்லைன்னா இதை நம்ம மேல மூடுறோம் இல்லையா? அந்த நீர் அதுல இறங்கிட்டு சட்டுன்னு வேகாம போயிடும், நல்லா இருக்காது. அதனால ஒரு தட்டு போட்டு மூடிட்டு அதுக்கு மேல ஒரு தட்டை போட்டு மூடிடுங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கங்க. 35 நிமிஷம் ஆகும் இது வேகறதுக்கு. இப்ப பாருங்க 35 நிமிஷம் எடுத்துக்கிச்சு. சில சமயங்கள்ல இப்ப நடுவுல தொட்டு பாத்தீங்கன்னா தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்குன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் பின்ன வேக வச்சுக்கோங்க. இது அப்படியே நல்லா ஆற விட்டுருங்க. ஒரு 2 மணி நேரம் இல்ல 3 மணி நேரம் நல்லா ஆற விட்டுருங்க. உங்களுக்கு சில்லுன்னு சாப்பிடணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா இதை ஒரு 1 மணி நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க ஃப்ரீசர்ல இல்ல ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்திக்கலாம். இப்ப பாருங்க நல்லா ஆறிடுச்சு. ஓரங்கள்ல சுத்தி எடுத்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு தட்டை இந்த மாதிரி போட்டு கவுத்தி போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி தட்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு அழகான சுவையான புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது சும்மா அழகுபடுத்துறதுக்காக மேல புதினா இலைகள் வச்சிடலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். கட் பண்ணீங்க அப்படின்னா கத்தி ரொம்ப சாஃப்டா ரொம்ப அருமையா உள்ள இறங்கும். நல்லா சாஃப்டா இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய 3 பொருட்களை வச்சு ரொம்ப சுலபமா செய்தாச்சு பாருங்க. நீங்களும் உங்க வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.